வணக்கம் மக்களே, ஒன் டே ட்ரிப் ஃப்ரம் கோயம்புத்தூர் டு கோத்தகிரி. வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு பண்ணுற அடுத்தடுத்த வீடியோவுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. ஸோ நம்ம இன்றைக்கி காலையில் ஒரு 8 மணிக்கு கிளம்பி கோத்தகிரிக்கு தாங்க ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஒரு மணி நேரம் கழித்து இந்த மாதிரி இடம் ஒன்று வருங்க. அதாவது மேட்டுப்பாளையத்துக்கிட்ட ஊட்டி குன்னூருக்கு ஸ்ட்ரைட்டாக போகணுங்க. இந்த கோத்தகிரிக்கு ரைட்டில் கட் எடுக்கணுங்க. ஸோ மேலே போர்டே வச்சுருப்பாங்க. இந்த இடம் வந்து நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். க்ரௌடே கம்மியாக தாங்க இருக்கும். உள்ளே நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆகும்போதே இந்த மாதிரி ஒரு க்ரீனரியாக நீங்கள் பார்த்துட்டே போகலாம். நிறைய இடத்துல போர்டு வச்சுருந்தாங்க, சிறுத்தை யானையெல்லாம் நடமாடுங்க, அதனால் கேர்ஃபுல்லாக போங்க. 2 வீலரில் போகிறவங்க மேக்ஸிமம் எங்கேயும் நிற்காதீங்க அப்படின்னு. நம்ம போகும்போதே காரில் எல்லாம் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ காரு ஓகே சேஃப்டி, அதனால் 2 வீலரில் நம்ம நிற்காமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தோங்க. போகும்போது இந்த காலேஜ் ஒன்று வருங்க, ஃபாரஸ்ட் காலேஜ். உள்ளே என்ட்ராகும்போதே இது ஃபஸ்ட்டாக இருக்குங்க. முன்னாடி அந்த இடத்துல வந்து நிறையா மரம் செடி கொடிகள்லாம் சைலண்ட்டாக யாருமே அதிகமாக போகாத மாதிரி இருந்ததுங்க. கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீ கடை வரும், ஃபஸ்ட்டு டீ கடை. இந்த டீ கடையில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணாமல் போகவே போகாதீங்க மேலே. ஏன்னா அந்த குளிருக்கும் அதுக்கும் அந்த அவங்க கொடுக்குற அந்த டீக்கும் செம்ம சூப்பராக இருக்குங்க. கிளைமேட்டு நின்று ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறக்கு ஒரு அருமையான ஸ்பாட்டுங்க. அந்த டீ கடையில் நாங்கள் வந்து என்ன வாங்கியிருந்தோம்னா லெமன் டீ வாங்கியிருந்தாங்க. நல்லா சூடாக இருந்தது, நல்ல குளிராக இருந்ததுங்க. இந்த டிசம்பர் குளிர் வேறு லெவலில் இருந்ததுங்க. அங்கே வந்து நான் மஸ்ட்டு விசிட் பண்ணேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த லெமன் டீ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்ததுங்க. சாப்பிட இன்னும் டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டா எனக்கு இந்த மாதிரி பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி தாங்க இருந்தது. ஃபஸ்ட் டைம் நான் அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறேங்க. ஊட்டி எத்தனையோ தடவை போயிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு சைலண்ட்டாக யாருமே வண்டி காரு பைக்கெல்லாம் எதுவுமே வராதுங்க. மேக்ஸிமம் பஸ்ஸே வராது, ஆல்மோஸ்ட்டு 1-2 வருங்க. ஊட்டியில் போகிற மாதிரி வராது. நாங்கள் இங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸு அப்படியே குன்னூர் போய் சுற்றி பார்த்துட்டு வரிக்கி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே அந்த குன்னூர் வழியாகவே மேட்டுப்பாளையம் வந்து அப்படியே வந்துட்டோங்க. இது ஒரு பார்ட் 2 இன்னொரு வீடியோவில் வரும்போது ஒரு இடத்துல சாப்பிட்டோங்க, அதையும் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நம்ம இப்போ அந்த ஃபஸ்ட் டைம் கேத்ரிங் வாட்டர் ஃபால்ஸ்க்கு தாங்க போயிட்டுருக்கோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா சிட்டியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளே போகணும். ஒரு 2-3 கிலோமீட்டர் ஏறி இறங்குற மாதிரி இருக்குங்க காட்டுக்குள்ளே. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. வந்தீங்கன்னா ஒரு 5 பேர் 10 பேராக வாங்க. அங்கே நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, க்ரௌடு கிடையாது. ரோடுமே கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக வர வேண்டியது நம்மளோட பொறுப்பு இல்லைங்களா. இது தாங்க அந்த கேத்ரிங் வாட்டர் ஃபால்ஸு. இது பார்த்தீங்களா, ஃபுல்லாக காடு தான். உள்ளே என்ன ஏது இருக்குன்னே நமக்கே தெரியாது. இந்த இடத்துல ஒரு அம்புக்குறி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அந்த வாட்டர் ஃபால்ஸு. ஸோ உள்ளே இறங்கி வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, நாங்களே ஒரு நிமிஷத்தில் பிரமிச்சு போயிட்டோம். நாங்கள் ஒரு 7-8 பேர் தான் போயிருந்தோம். ஸோ அதில் வந்து பின்னாடி ஒரு 4-5 பேர் வந்து சேர்ந்தாங்க, நாங்களும் போயிருந்தோம். உண்மையாலுமே செம்மையாக இருந்ததுங்க. கிட்டத்தட்ட அந்த கூலிங் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா -2 இருந்ததுங்க. நான் அந்தளவுக்கு இருந்தது. சவுண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வாட்டர் ஃபால்ஸில் இப்போது நிறையா அலோடு கிடையாதுங்க. இது நாங்கள் போனது தனியாக ஒரு இடத்துல இது பண்ணி போனோம். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக வாங்க. அது முடித்தோடனே அப்படியே நம்ம கோத்தகிரியில் இருக்க அந்த ஒரு பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. 20 ரூபா டிக்கெட் எடுத்து உள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த க்ரீனரியெல்லாம் உட்காந்து ரசிச்சுட்டு, குழந்தைகளையும் அங்கே ஒரு பார்க் இருக்குதுங்க, அதையிலையும் விளாட விட்டு சூப்பராக இருக்குங்க. உள்ளே வந்து எல்லாம் ஊட்டியில் இருக்கிற மாதிரி நிறையா கூட்டம்லாம் இருக்காதுங்க. நீங்கள் வாட்டுக்கு தனியாக இருக்கலாம். ஒரு சின்ன குட்டி பார்க் தாங்க ரெடி பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த கோத்தகிரி அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு தெரியாது இல்லைங்க. இந்த பக்கம் ரூட் இருக்குது போகிறது அப்படின்றதுனால இங்கே கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். சீசன் டயத்தில் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நாங்கள் டிசம்பர் டைம் போயிருந்தோம், கூட்டம் அந்தளவுக்கு இல்லை, யாருமே இல்லை சொல்லப்போனால். அப்படியே குழந்தைய அங்கே விளாட வச்சுட்டு அந்த உள்ளூர் மக்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. அப்படியே விளாட வச்சுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோங்க. அடுத்து கிளம்பிட்டு ரோட் ட்ராவல் போனாங்க. அந்த பனி மூட்டம் அப்பப்பப்பப்பா சொல்லவே வேண்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பனி மூட்டமாக இருந்தது. டிசம்பர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து
ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் தூரம் தான் ஏறினோம், அப்போவே பனிமூட்டம் பயங்கரமாக இருந்தது. அதுக்கு மேலே அந்த கோத்தகிரியிலேருந்து தொட்டபெட்டா இந்த மாதிரி ஊட்டியெல்லாம் போயிருந்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு, சும்மா வேறு லெவலில் இருந்தது. இந்த டிசம்பர் இந்த வருஷம் நாங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணாங்க. கண்டிப்பாக இங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவையாவதும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடுங்க. ஏன்னா எனக்கு அடுத்த சேனல் போடுறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்குங்க. இவ்வளோ தூரம் என்னோடய வீடியோவை பார்த்துறதுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.